செவ்வாய் பயிற்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்கு. மேஷராசிக்கு இப்போ அமோகமான நல்ல பலன்கள், நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது, 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது குருமங்கள யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11லேருந்து 2026 ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் 40 நாள் வச்சுப்போம். 40 டேஸ் அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனியோடு சேர்ந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி கிடைக்காம இருந்தது. சனி செவ்வாய் சேர்க்கை 12ஆம் இடத்துல பாதகாதிபதியோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தியிருப்பார், பதட்டத்தை ஏற்படுத்தியிருப்பார், எந்த ஒரு வெற்றியிலையும் தாமதத்தை ஏற்படுத்தியிருப்பார், வார்த்தையால் குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு, ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, பதட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக பதட்டம் ஏன் பதட்டம்னா, நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் பதட்டமான ஆள் தான். டக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசர கொடுக்கையாக இருப்பீங்க. இப்போ ராசிக்குள்ளே செவ்வாய் வர்றதுனால உங்கள்கிட்ட ஒரு விதமான சுறுசுறுப்புத்தன்மை அதிகரிக்கும். அது பார்க்குறவங்களுக்கு படபடப்பாக தெரியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மங்களக்காரகன் ராசிக்குள்ளே வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த 7ஆம் இடத்திற்கு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான நல்ல விஷயம், சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீட்டை கட்டி கொடுக்கறக்கூடிய நபர்கள், இந்த ஜல்லி மணல் ஜல்லி குவாரி நடத்துகிறவங்க, அதே மாதிரி வந்து மைனிங் வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது, 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது குருமங்கள யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். குறிப்பாக நீங்கள் வந்து வயசானவங்க வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கேன், 80 வயசுக்கு மேலே இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு உடல் ரீதியான பயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, 75 வயசு 80 வயசு ஆகிடுதுன்னா, வயசாகிடுத்து, எனக்கு காலன் கூப்பிட்றான், காலன்னா யமன், காலன் கூப்பிட்றான் அப்படின்ட்டு. இப்போல்லாம் உங்களுக்கு கூப்பிட்றதுக்கான நேரம் கிடையாது. தைரியமாக இருங்க, நல்லது நடக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து. அதனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நன்மைகளும் சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் சொந்த தொழில் துவங்குவதற்கோ, சொந்த தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கோ, இல்லை வேலை விஷயமாக ஃபாரின் போகிறதுக்கோ வாய்ப்பு வருது. இதனால் உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மேஷ ராசிக்கு இப்போ அமோகமான நல்ல பலன்கள், நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், 12ஆம் இடத்துல இருக்கிற சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா என்ன காரணம் இந்த பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும் இந்த செவ்வாய் வந்து 11லேருந்து 16 வரைக்கும் 15 வரைக்கும் சூரியனோடு இணைஞ்சிருக்கார் ராசியில். அதனால் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய பலம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செயல்படுவீங்க. சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது வார்த்தையால் குழப்பம் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தை தினமும் படிக்கணும். மே 11லேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மிதுன ராசிக்கு போகிற வரைக்கும் நீங்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வருவதன் மூலமாக நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாய் பயிற்சி பலன்கள், இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறீங்க, மாதம் 40 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து உலகத்தில் இமோஷ்னலாக
மாற்றங்களை தரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 40 நாளைக்கு ஒரு தடவை 44 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் வந்து உலக அளவில் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பாதிப்பு எப்போ ஏற்படும், உயிரிழப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது இந்த பாதிப்புகள் உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவில் நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் புதிய மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் நிலையான மாற்றமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே போகும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஜாதகம்னு பார்க்கணும் அப்படின்னா அது லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு கிரகங்களின் அமைப்பு என்னவோ அதை வைத்து தான் ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.